ஓகே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு தசமம். தசமம் இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா டெசிமல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தசமம்னா எப்படி ஒரு நம்பரை பார்த்தோன்னே ஓகே இது தசமம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அந்த தசமத்துல புள்ளி இருக்கணும். அந்த நம்பர்ல புள்ளி இருந்துச்சுன்னா அது தசமம். உதாரணத்துக்கு கோசம் புள்ளி 675. ஓகே, இந்த இடத்துல பாருங்க புள்ளி இருக்கு. இந்த புள்ளி தான் நம்ம வந்துட்டு தசமம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி புள்ளி வச்சாலே அது வந்துட்டு கன்சிடர் தசமம்னு அர்த்தம். ஸோ அது ஈஸியா நீங்க வந்துட்டு அது மூலியமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம என்ன செய்ய போறோம்னா எப்படி இந்த தசமத்தை வந்துட்டு எழுத்தால் எழுதுறது அப்படின்னு. எப்படி நம்ம வந்துட்டு அது எழுத்தால் எழுதுறதுன்னு பார்க்க போறோம். எழுத்தால் எழுதுறதும் அது நம்ம வாய்மொழியில உச்சரிக்கிறதோ இரண்டுமே ஒரே இதுலதான் நம்ம சொல்லுவோம். வேற வேற டிஃப்ரெண்ட் இதுல சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் கொடுத்த சொந்தோவே பார்ப்போம். கோசம் புள்ளி 675 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி வந்துட்டு நம்ம எழுத்தால் எழுதுறது அப்படின்னா, புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு நம்பரை எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரிதான் நம்ம உச்சரிப்போம். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு கோசம் இருக்கு. கோசம்னு நம்ம அந்த இடத்துல சொல்ல மாட்டோம். சுத்த தமிழ்ல கோசத்துக்கு வந்துட்டு சுழியம்னு அர்த்தம். சுழியம். ஓகே, அது பக்கத்துல என்ன இருக்கு? அது பக்கத்துல வந்துட்டு நம்ம கிட்ட புள்ளி வச்சிருக்காங்க. இந்த புள்ளியோட பேரு தான் வந்துட்டு தசமம். சோ அது பக்கத்துல தசமம்னு எழுதிடும். அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்பாற்பட்டு வர நம்பர்ஸ், இந்த சோப்பு கலர்ல கோடு கிழிக்கிற அதெல்லாம் வந்துட்டு புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்ஸ், ரைட்டா? அதுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நம்பரா தான் உச்சரிப்போம். எப்படி உச்சரிப்போம்னா ஒரு ஒரு நம்பரா 6 7 5 இப்படிதான் நம்ம உச்சரிப்போம். நம்ம வந்துட்டு அந்த இடத்துல 675ன்னு உச்சரிக்க மாட்டோம். சுழியத்துக்கு புள்ளிக்கு முன்னுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நார்மலான நம்பரா நம்ம வாசிப்போம். இதுவே சுழியத்துக்கு அப்புறம் உள்ள நம்பர் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நம்பரா தான் வாசிப்போம். ஓகே, அடுத்த உதாரணம் பார்ப்போம். இந்த உதாரணம் வந்துட்டு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்துட்டு 23.311 வச்சுக்கோங்களேன். இப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர், ஓகே, புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நார்மலா சொல்ற நம்பர்ஸா எழுதுவோம். ஹோல் நம்பர்ஸ்ல எப்படி எழுதுவோமோ அப்படிதான் எழுதுவோம். எப்படின்னா இப்ப இது வந்துட்டு 23, அப்ப அது அப்படிதான் எழுதுவோம். 23 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் புள்ளி இருக்கு, ரைட்? சாரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் புள்ளி இருக்கு, ரைட்டா? இந்த புள்ளியை வந்துட்டு நம்ம தசமம்னு சொல்லுவோம். ஓகே, தசமம் எழுதியாச்சா? அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்பாற்பட்டு வர நம்பருங்க எல்லாமே ஒரு ஒரு மொழியில தான் சொல்லுவோம். ஒன்னா தான் வாசிப்போம். எப்படின்னா 3 1 1 இப்படிதான் வாசிப்போம். ஓகே, அடுத்த உதாரணம் பார்ப்போம். ஓகே, அடுத்த உதாரணம் வந்துட்டு நம்ம 65.725 வச்சுக்கோங்களேன். இப்ப இதை வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். புள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பரை என்ன சொல்லணும்? நார்மலா நம்ம நம்பரை உச்சரிக்கிற மொழியில எழுதுவோம்னு சொன்னோம். எப்படி நம்ம இதை செய்வோம்? 60 5. அடுத்து என்ன இருக்கு? புள்ளி இருக்கு. புள்ளி தான் தசமம்னு அர்த்தம். சோ தசமம். புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் நம்ம ஒன்னா தான் சொல்லுவோம். எப்படி? 7 2 5. ஸோ இப்படிதான் நம்ம வாசிப்போம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க. நான் ஒரு கடைசி உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதுக்கு பேஸ் பண்ணி கேள்விகள் கொடுக்குறேன். நீங்களே சொந்தமா வந்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த நம்பர் வந்துட்டு 54.658 வச்சுக்கோங்களேன். இப்ப அதை நம்ம எப்படி எழுத போறோம்?
புள்ளிக்கு முன்னுக்கு உள்ளத நம்ம 54ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப 54. ஓகே, அதுக்கப்புறம் புள்ளி தசமம் வச்சிருக்காங்க, புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப புள்ளியோட பேரு நம்மளுக்கு தமிழ்ல தசமம்னு அர்த்தம். தசமம். புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்னு ஒன்னா தான் சொல்லுவோம். 6, 5, 8 இப்படிதான் நம்ம வந்துட்டு உச்சரிப்போம். தசமத்தை உச்சரிக்கிறது வந்துட்டு இதுதான் சரியான முறை. எழுதுறதும் வந்துட்டு இந்த முறை தான் சரியான முறை. ஸோ நான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி எக்ஸசைசஸ் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்க வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு தாராளமா கேட்கலாம்.